அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 6ஆம் நாள். மோந்தே பவுலோ மடத்தில் நடந்த வரலாறு. பாவிகளை மனம் திருப்புவதற்கும் பிரிவினைக்காரரை வெட்கப்படுத்தி கலங்கடிக்கிறதற்கும் அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரை தெரிந்து கொண்ட கடவுள் கொஞ்ச காலம் அவர் தனி வாசத்திலும் தாழ்மையிலும் இருக்கும்படி சித்தமானார். அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் மோந்தே பவுலோ மடம் சேர்ந்தபோது சமையல் சாலையில் தரைகளையும் சமையல் பாத்திரங்களையும் கழுவுகிற வேலையையும் கூட்டி சுத்தம் பண்ணுகிற வேலையையும் தமக்கு கொடுக்க வேண்டுமென்று சிரேஷ்டரை மன்றாடி அந்த தாழ்மையான வேலைகளை மகா சுறுசுறுப்போடு செய்து வந்தார். சகோதரர் ஒருவர் அருகில் இருந்த ஒரு கெபியில் ஒரு சிறு குடிசை கட்டியிருந்தார். அந்த குடிசையை அந்தோனியார் பார்த்தபோது அதை தனக்கு கொடுத்துவிட சகோதரரை மன்றாடி அவருடைய சம்மதத்தின் பேரில் நடு சாமத்து ஜபத்துக்கு பிறகு அந்தோனியார் அந்த குடிசைக்குள் போய் ஜப தியானம் பண்ணுவார். கொஞ்சம் ரொட்டியும் தண்ணீரும் மாத்திரம் சாப்பிட்டு தமக்கு ஒழிந்த உத்தரவான நேரமெல்லாம் அந்த குடிசையில் தன்னைத்தானே ஒருத்து தபசு செய்து கொண்டு வந்தார். பசாசுகள் அவரை சும்மா விடவில்லை. அவைகள் அவருக்கு செய்து வந்த தந்திரங்கள் எவ்வளவு பெரிதானாலும் தமது தவ முயற்சிகளாலும் ஜபத்தினாலும் அவைகளை வென்று பசாசுகளை துரத்தி அடிப்பார். உயர்ந்த குலத்தில் பிறந்த அவர், மேலான சாஸ்திரங்களை கற்றறிந்த அவர், அநேகரை தமது அருமை பிரசங்கங்களால் மனந்திருப்ப வேண்டியிருந்த அவர், பதிதருடைய சம்மட்டி என்று அழைக்கப்பட்ட அவர், சர்வேஸ்வரன் அவருக்கு அருளிய வரத்தால் அநேகம் அற்புதங்களை செய்ய வேண்டிய அவர், இப்படியாக தம்மைத்தாமே தாழ்த்தி நீச தொழில்களை சந்தோஷமாய் செய்து வந்ததென்னவோ ஆச்சரியத்துக்குரிய காரியமாய் இருக்கின்றது. அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் தம்முடைய இரட்சணியத்துக்காகவும் அச்சிஷ்டத்தனம் அடையவும் பிறர் ஆத்துமங்களை ஈடேற்ற துவக்கு முந்தியும் செய்து வந்த புண்ணியங்களை நாம் கண்டு அதிசயிக்க கடவோம். ஆத் என்னும் குருவானவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், தாழ்ச்சி என்னும் புண்ணியம் அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரிடத்தில் விசேஷமான விதமாய் விளங்கிற்று. கோத்திர மகிமையையும் சாஸ்திர திறமைகளையும் கொஞ்சமாவது யோசிக்காமல் தன்னை அற்பமாகவே எப்போதும் எண்ணி வந்தார் என்கின்றார். தாழ்ந்த வேலைகளை மன சந்தோஷத்தோடு செய்து வருவார். இஸ்பிரித்து சாந்துவானவருடைய நல்ல ஏவுதல்களை அறிந்து தம் இருதயத்தில் அவைகளை பதிய வைக்க கெபிகளையும் தனி இடங்களையும் தேடி தியானம் செய்வார். இந்த அச்சிஷ்டவரிடத்தில் விளங்கின புண்ணிய மாதிரிகளை, மட்டற்ற தாழ்ச்சியை, உலக மகிமை கீர்த்தியின் மேல் வெறுப்பை கண்ட நாம் நம்மிடத்திலும் அந்த புண்ணியங்கள் கொஞ்சமாவது விளங்குவதற்கு பிரயாசைப்படாதிருக்கலாமோ? பிரயாசைப்பட்டால் அவருடைய ஒத்தாசை கொண்டு நமது பிரயாசை களவு அந்த புண்ணியங்களை அடைவோம். ஜபம். உலக வீண் பெருமை சிலாக்கியங்களை அகற்றி நிந்தித்து தள்ளின அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, தாழ்ச்சியின் உத்தம மாதிரியான சேசுநாதரை பணிவுடன் கண்டு பாவித்த நீர், நாங்களும் எங்கள் ஆங்கார பெருமை சிலாக்கியத்தை தள்ளி உம்மை எங்களால் கூடுமான மட்டும் கண்டு பாவிக்க தயை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை, தாழ்ச்சி முயற்சி ஏதாவது செய்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜபம், உத்தம தாழ்ச்சியின் மாதிரியான அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.